ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நகை அணிவதற்கான அறிவியல் காரணங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைத்து நாட்டிலுமே இருக்கும் ஆண்கள் பெண்கள் நகை அணிவார்கள். அந்த காலகட்டம் முதல் இந்த காலகட்டம் வரை நகை என்பது முக்கியமான ஒன்றாக உள்ளது. இந்த நகைகளுக்கு பின்னால் ஒரு சில அறிவியல் காரணம் ஒளிந்திருக்கின்றது. நம் உடல் முழுவதும் நரம்புகளால் பின்னப்பட்டுள்ளது. அதனால்தான் உள்ளங்காலில் அடித்தால் கூட உச்சந்தலையில் வலி ஏற்படும். மேலும் நம் உடலில் நரம்புகள் ஒன்று சேரும்போது உள் உணர்வை தூண்டக்கூடிய நரம்பு பகுதிகள் உள்ளன. இந்த நரம்புகள் ஒன்று சேரும் இடங்களில் நகைகள் அணிவதன் மூலம் ஒரு சில வேதியியல் மாற்றங்கள் உடலில் ஏற்படுகின்றன. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற உலோகங்களினால் செய்யப்பட்ட நகைகளை அணிவதன் மூலம் நம் உடலில் உள்ள அதிக வெப்பத்தை குறைக்க முடியும். மேலும் தங்க நகைகளை உடலின் மேல் பகுதியிலும் வெள்ளி நகைகளை உடம்பின் கீழ்ப்பகுதியிலும் அணிவதற்கான காரணங்களும் உள்ளது. அதாவது உடலின் மேல் பகுதியில் தங்கம் அணிவதன் மூலம் உடலின் ஆற்றல் மற்றும் ஒளி ஆகியவற்றால் நம் உடல் பிரதிபலிக்கின்றது. அதனால்தான் தங்கம் உடலின் மேற்பகுதியை அலங்கரிக்க பயன்படுகின்றது. அதேபோல வெள்ளி பூமியின் சக்தியுடன் பிரதிபலிக்கின்றது. அதனால்தான் கொலுசு மற்றும் மெட்டி போன்றவற்றை காலில் அணிகின்றோம். அணிகலன்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தோடு. நம் சமூகத்தில் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் காது குத்தும் வழக்கம் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. காரணம், நம் காது மடலில் இருந்து மூளைக்கு நரம்பு செல்கின்றது. நம் காது குத்தும் போது இந்த நரம்பானது தூண்டப்பட்டு கண் பார்வைக்கு கவனிக்கும் திறனை அதிகரிக்க செய்கின்றது. இதனால் தான் நாம் தோடு போடுகின்றோம். அடுத்து வளையல். வளையல் அணிவதால் நம் உடலில் ஹார்மோன் குறைபாடு ஏற்படாமல் இருக்கின்றன. கை மணிக்கட்டுகளில் உள்ள துடிப்புடன் வளையல் உரசும் போது இந்த இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் தான் வளையல் அணிகின்றோம். அடுத்து மூக்குத்தி. மூக்குத்தி நம் உடலில் உள்ள கெட்ட வாயுவை வெளியேற்றுகிறது. மேலும் சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கின்றது. பார்வை கோளாறுகளை சரி செய்கின்றது. மூக்குத்தி அணிவதால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறார்கள். அடுத்து நெத்திச்சுட்டி. நாம் நெத்திச்சுட்டியை தலையின் வகிடு பகுதியில் அணிவதால் நெற்றியிலிருந்து காது வரை செல்லும் நரம்புகள் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி பெறுகின்றன. அடுத்து மோதிரம். சுண்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கும் விரலில்தான் மோதிரம் அணிய வேண்டும். காரணம், மோதிர விரலில் உள்ள நரம்பு இதய நரம்புகளுடன் இணைகின்றது. அதனால் மோதிரம் அணியும் போது இதய நோய், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கின்றன. அடுத்து கழுத்தில் நகை அணிய காரணம், நாம் கழுத்தில் நகை அணியும் போது கழுத்தில் உள்ள நரம்புகள் வலிமை பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் நம் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து நம் உடலை பாதுகாக்கின்றது. அடுத்து கொலுசு அணிய காரணம், வெள்ளி கொலுசு குதிகால் நரம்புகளை தொட்டு கொண்டிருப்பதால் குதிகாலுக்கு பின்பகுதியில் இருக்கும் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துகின்றது. அதனால்தான் கொலுசு அணிகின்றோம். அடுத்து கால் விரலில் மெட்டி அணிவதற்கு காரணம், கர்ப்பப்பை நரம்புகளுக்கும் கால் விரல் நரம்புகளுக்கும் ஒருவித தொடர்பு உள்ளது. மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை நீர் சமநிலை சீராக்குகின்றது. வெள்ளியால் செய்த மெட்டியை தான் விரலில் அணிய வேண்டும். காரணம், வெள்ளியில் இருக்கக்கூடிய காந்த சக்தியானது காலில் இருக்கும் நரம்புகளிலிருந்து உடலில் ஊடுருவி கர்ப்பப்பையில் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. நன்றி.